So hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to another new video. So நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டது தான் ஹீரோ ஸ்கூட்டர்ஸை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனல்லையும் பெருசாக ஹீரோ ஸ்கூட்டர்ஸ் வந்து நம்ம ரிவ்யூவும் பண்ணலை. ஸோ ஏன்னா ரீசெண்டாக புதுசாக எந்த அப்டேட்ஸும் வரல அப்படிங்கிறனால. ஸோ ப்ளஷரில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து எக்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த எக்ஸ்டெக் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோ. என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் மெயினாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இருக்க நமக்கு தோணும் ஷோரூம் திருச்சியில் இருக்கக்கூடிய கேஆர்டி மோட்டார்ஸ். ஹீரோ வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளஷர் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவில் வந்து ஒரு மாஸ் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ப்ளஷர் யூஸராகவே இந்தியாவில் வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. ரொம்ப வருட காலமாகவே ஹீரோ வந்து ப்ளஷரை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த ப்ளஷரோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடர்ன் கிளாசிக் டிசைனில் தான் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் LXi, VXi, ZXi ப்ளஸ் அப்படின்னு 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்டெக் அப்படிங்கிற மாடல். அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடர்ன் கிளாசிக் டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்து அந்த ஒரு கிளாசிக் டச்சில் இருக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. எக்ஸ்டெக் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிரர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிளாசிக்கான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்ரோ டிசைனோட ஃபீல் வரணும் அப்படின்ட்டு. ஹெட்லைட்ஸை சுற்றியும் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ், அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் பேனல்ஸ்லேயும் வந்து குரோம் ஃபினிஷ், அதே மாதிரி ஸோ எக்ஸாஸ்டோட கேப் மேலேயும் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெக் மாடலில் ஒரு யூஸபிளான ஒரு பேக் ரெஸ்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பேக் ரெஸ்ட் வந்து உட்காரத்துக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது பில்லியனை பொறுத்த வரைக்கும். அப்படியே அந்த வெஹிக்கிளோட சீட்டை பற்றியும் தெரிஞ்சுப்போம். நல்ல அகலமான ஒரு சீட் தான் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சீட் ஹைட் வந்து 765 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 155 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 feet இருக்கீங்க இல்லை 5.2 அந்த ரேஞ்செல்லாம் இருக்கீங்க அப்படின்னாலுமே ஈஸியாக வந்து காலை வந்து கீழே வைக்க முடியும். என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ என்னால் எந்திரிச்சே நிற்க முடியுது பாருங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கிற வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ 104 கிலோ தான் வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். சிட்டிக்குள்ளே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஒரு பார்க்கிங்லேருந்து வெளியில் நகர்த்தணும் அப்படின்னாலுமே ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லேடிஸ் யூசேஜுக்கு ஒரு பர்ஃபெக்டான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹீரோ ப்ளஷர் பொறுத்த வரைக்கும். எக்ஸ்டெக் மாடலில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனை உங்கள் வெஹிக்கிளோட வந்து பேர் பண்ணிக்கவும் முடியும் ப்ளூடூத் மூலியமா. உங்களுக்கு கால்ஸு, மெசேஜ் இல்லை மிஸ் கால்ஸ் எது வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிளஸ்டர்லேயே தெரிகிற வகையில் அதில் வந்து உருவாக்கியிருக்காங்க. கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசிக் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் தான். ஸோ அனலாக்ல இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டர்ஸாக இருக்கட்டும், மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் கேஜ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் விசிபிலிட்டி ரொம்பவே சூப்பராகவே இருக்குது LEDயில் வந்து கொடுத்துருக்கிறது. அண்ட் இந்த எக்ஸ்டெக் மாடலில் இந்த ப்ளஷரோட லோகோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா 3Dயில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிக்சடு ஃபீல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டிசைன் வந்து பிடிக்காமையும் இருக்கலாம். பட் ஷோரூம் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டிசைன் உண்மையிலே பார்க்க நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். மட்கார்டு வந்து உங்களுக்கு மெட்டலில் இருக்கக்கூடிய மட்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் அதுக்கு மேலே ஒரு சின்ன குரோம் ஃபினிஷ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலரும் உங்களுக்கு புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட கலர் தான் போல்ஸ்டார் ப்ளூ. ஸோ இந்த கலர் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அட்ராக்டிவான ஒரு 6 விதமான கலர் ஆப்ஷனுமே இந்த வெஹிக்கிளில் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ அடுத்ததாக இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் செட்டப்புக்கு வருவோம். இந்த வெஹிக்கிளில் ஃப்ரண்ட்டில் வந்து பாட்டம் லிங்க் சஸ்பென்ஷன், ரியர் பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பர்ஃபார்மன்ஸ் சிட்டி பர்பஸ்க்கு ஏதுவான வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். 2 பேர் உட்காந்து பயணிக்கும் போதுமே சஸ்பென்ஷன் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அடுத்ததான் அதில் கொடுத்துருக்க வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் பார்த்தீங்கன்னா 10 inches வீல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. 90/100 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஃபிடண்ட்டாக ஒரு கார்னர் எல்லாமே திரும்புறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். யூஸ்வலாக ஸ்கூட்டர்ஸில் பார்க்கக்கூடிய அதே வீல் சைஸை தான் இந்த வெஹிக்கிள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 2 வீல்லையுமே வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
ஸோ ஐபிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்கேட்டட் பிரேக்கிங் டெக்னாலஜி வந்து பயன்படுத்திருங்க. அதாவது ஒரு பிரேக் பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதாவது ரியர் பிரேக் அப்ளை பண்ணாலே ஃப்ரண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு சைமன்டெனியஸாக ஒரு 30% வந்து ஃப்ரண்ட் பிரேக்கும் அப்ளை ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் இது நிறைய ஸ்கூட்டர்ஸில் பார்க்கக்கூடியதான். பட் இது இந்த வெஹிக்கிளையும் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பலவித பயன்பாட்டுக்கு ஸ்கூட்டர்ஸ் வந்து பயன்படுத்துவோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்க்காகவே நம்ம வந்து ஸ்கூட்டர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூஸபிளான ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாட்டில்ஸ் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாட்டில் வச்சுக்கலாம். இல்லை மொபைல் ஃபோன் வேணும் அப்படி வைக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் மொபைல் ஃபோனுமே வச்சுக்கலாம். அண்ட் இந்த எக்ஸ்டெக் மாடலில் வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜர் போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. நீங்கள் மொபைல் ஃபோன் சார்ஜ் போடணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் மூலமாக சார்ஜ் போட்டுக்க முடியும். மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதில் வந்து ஹேண்ட்பேக் மாட்டுறதுக்கான ஹூக்ஸ் எதுவுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி கீழே மட்டும் இங்கே ஒரு சின்ன ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 14 லிட்டர் இருக்கக்கூடிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் தாராளமாக வைக்க முடியுது அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜில் வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஒரு எல்இடி லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டோரேஜில். ஸோ நைட் டைமில் நீங்கள் ஏதாவது பொருள் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ எல்இடி லைட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஆடட் சேஃப்டி ஃபீச்சராக அந்த வெஹிக்கிளில் வந்து சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ அடுத்ததான் இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ 110 சிசி கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 8 PS பவரையும் 8.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். மெயினாக இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜுக்கு பெயர் போன ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மைலேஜ் விஷயத்தில் இந்த வெஹிக்கிள் ரொம்பவே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணும். மைலேஜ்க்காக இவங்க பார்த்தீங்க அப்படின்னா i3s டெக்னாலஜி ஆல்சோ இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. i3s டெக்னாலஜி அப்படிங்கிறது ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் தான். நீங்கள் ஒரு சிக்னலில் போய் நிப்பாட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 3 to 4 செகண்டில் வந்து வெஹிக்கிள் இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும். திரும்பவும் நீங்கள் ஆக்சிலரேட்டர் கொடுத்தாலே போதும், வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த டெக்னாலஜி இருக்கிற மாதிரி இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தை வந்து நிறைய வெஹிக்கிளில் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அது ஹீரோ தான். ஸோ மைலேஜ்க்காக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா சிட்டி பர்பஸ்க்கு ஒரு ஏற்ற இன்ஜின் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி லேடிஸ் யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 95 kgக்கு மேலே இருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 kg இருக்க பீப்புள்ஸ் உட்காந்து ஓட்டினாலுமே இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே எனக்கு அப்படின்னு பர்சனலாக பட்டுச்சு. கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் மட்டும் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் சிட்டி பர்பஸ்க்கு ஒரு ஏற்ற ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு டே டு டே யூசேஜுக்கு ஒரு ஸ்கூட்டர் தேடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட விலை இதோட எக்ஷோரூம் 79,000 ரூபா எக்ஷோரூம் காஸ்ட்டில் இந்த வெஹிக்கிளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் காஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீலரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய டீலர்ஷிப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெஹிக்கிளை வந்து டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வெஹிக்கிளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இந்த வெஹிக்கிளோட ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரெட்ரோ டிசைன், அந்த கிளாசிக்காக இருக்கக்கூடிய டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. வெயிட்லெஸ்ஸான ஒரு வெஹிக்கிளும் கூட, மைலேஜ் ஓரியன்டாக ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. 110 cc ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மைனஸாக நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இன்ஜின் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இனிஷியல் ஆக்சலரேஷன்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி ஃபியூல் டேங்க், ஸோ ஃபியூல் டேங்க் வந்து மேபி வெளியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. ஏன்னா இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸில் நம்ம ஃபியூல் டேங்க் வெளியில் இருக்கிற மாதிரி பார்க்குறோம்ல. ஸோ அந்த ரீசன்னால் இல்லைங்களா பெட்ரோல் பங்க்கில் ஒவ்வொரு ட்ரிப்பும் இறங்கிட்டு பூட் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.